Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து determine the equation of a straight line which best fits the following data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் compute the trend values அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த இயர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 5 டேட்டாஸை வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இது இயர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2004 வரைக்கும். அடுத்தது நம்ம கேபிட்டல் ஒய் ஆர் ஸ்மால் ஒய் ரெண்டும் சேம் தான். நான் இப்போதைக்கு கேபிட்டல் ஒய் அப்படின்னு நேம் பண்ணுறேன். இது கரஸ்பாண்டிங்காக 35, 36, 79, 80 அண்ட் 40. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் வேல்யூவை சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணி இங்கே ஸ்மால் எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸ்மால் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எக்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ் மைனஸ் இந்த வேல்யூ 2002. ஸோ இப்போ 2000 மைனஸ் 2002 அப்படின்னா இது -2, இது -1, இது 0, இது 1, இது 2. இது பர்பஸாக நம்ம சூஸ் பண்ணுறோம், ஏன்னா இதோட சம்மேஷன் வந்து 0 வரணும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ட்ரெண்ட் லைன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரெண்டோட வேல்யூஸ் y of t அப்படின்றத நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் டேபிளாக கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட சம்மேஷன் எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது 4, இது 1, 0, 1, 4. எக்ஸ் இன்ட்டு ஒய் 35 இன்ட்டு -2 -70. அதுக்கப்புறம் இது -36, அடுத்தது 0, அடுத்தது 80, அடுத்தது 80. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச பிறகுதான் ட்ரெண்ட் வேல்யூஸ் எழுத முடியும். இப்போ இந்த இடத்துல சிக்மா ஒய் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். டோட்டலாக 270 வருது. அண்ட் சிக்மா எக்ஸ் வந்து 0. இதை ஆட் பண்ணால் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இது டோட்டலாக 10. அதுக்கப்புறம் சிக்மா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதோட வேல்யூ வந்து 54. இப்போ சிக்மா எக்ஸ் 0 ஆயிட்டனால நமக்கு ஸ்மால் ஏ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மால் ஏ வந்து சிக்மா ஒய் பை என். ஸோ இது என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 இயர்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ n is equal to 5 அப்படின்றது இங்கே தனியாக எழுதிடலாம். இப்போ சிக்மா ஒய் வந்து 270, இது டிவைடட் பை 5. ஆஃப்டர் டிவிஷன் இதோட வேல்யூ 54. இப்போ அடுத்தது பியோட வேல்யூ சிக்மா எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சிக்மா எக்ஸ் ஒய் வந்து 54 டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 10. இதை டிவைட் பண்ணால் 5.4 வரும். அப்போ லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்றது கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி கேபிட்டல் எக்ஸ். அப்போ கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 54 பிளஸ் 5.4 இன்டூ எக்ஸ். இதை ஸ்மால் எக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு 54 பிளஸ் 5.4 இன்டூ இது எக்ஸ் மைனஸ் 2002. இங்கே நம்ம ஸ்டார்டிங் எடுத்த இந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2002. ஸோ இதுதான் நமக்கு தேவையான லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2000. ஸோ இந்த இடத்துல இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2000, ஸோ இந்த இடத்துல 2000 சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அப்போ ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு 54 plus 5.4 into 2000 minus 2002. The total are 54 plus 5.4 into minus 2. So 54 minus 10.8. So இதோட வேல்யூ 43.2. ஸோ இதோட ட்ரெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 43.2. அதே மாதிரி 2001. ஸோ இஃப் ஒய் ஈக்குவல் டு 2001, இதை நம்ம கொஞ்சம் டைரெக்டாக போட்டுடலாம். இது 54 ஆகிடும். இந்த இடத்துல 2001 வந்துருச்சுன்னா -1 ஆகிடும். அப்போ -1 into 5.4 வந்து -5.4. ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் இதோட வேல்யூ 48.6. ஸோ இந்த இடத்துல
48.6 வந்துருச்சு. அடுத்தது 2000, இந்த இடத்துல 2000 போடும்போது if y equal to 2002 போடும்போது இந்த இடத்துல 0 ஆயிடும். அப்போ y ஓட வேல்யூ வெறும் 54 மட்டும் வரும். ஸோ இந்த இடத்துல 54. இதே மாதிரி அடுத்து 2003க்கு போடணும். ஸோ இந்த இடத்துல இது x, இது ரெண்டும் வந்து x வேல்யூ, அதாவது x வந்து 2001 2002 இருக்கும்போது கரஸ்பாண்டிங் y கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே மாதிரி if x is equal to 2003, அப்போ y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது இங்கே 1 ஆகிடும், 5.4. அப்போ 54 + 5.4 மட்டும் வரும். 54 + 5.4 இதை ஆட் பண்ணால் 59.4. ஸோ ட்ரெண்ட் வேல்யூ இந்த இடத்துல 59.4. அண்ட் லாஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல வந்து if x is equal to 2004, இப்போ y வந்து 54 + 5.4 into 2 அப்படின்னு வரும். இது 10.8. அதோட 54 ஆட் பண்ணால் 64.8 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் வேல்யூ 64.8. இந்த சம்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா ஆஃப் y of t இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 270 வரும். ஸோ நம்ம வந்து கொஸ்டினில் கேட்ட மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சாச்சு. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் வேல்யூஸ் ஃபார் ஆல் த இயர்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட்டட் வேல்யூ வந்து இந்த டேபிளில் லாஸ்ட்டில் என்டர் பண்ணியாச்சு.